நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் சிவன்மலை. சிவன்மலை தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்குதுங்க. இந்த சிவன்மலை கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட பெருமை கொண்ட முருகன் கோவில் தாங்க இந்த சிவன்மலை. முருகன் கோயிலாக இருக்குது, ஆனால் சிவன்மலை அப்படின்னு பெயர் இருக்கே அப்படின்னு பார்த்தோன்னா, சிவவாக்கியர் சித்தர் இந்த சிவன்மலையில் தங்கி தன்னுடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டிருக்கிறார். அதனாலேயே இந்த கோவிலுக்கு சிவன்மலை என்று ஒரு பெயர் இருக்குங்க. சிவன்மலை அப்படின்னு சொல்லும்பொழுது இதனுடைய மரபு வரலாறு பார்த்தோம் அப்படின்னாங்க, சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்தினார். அதில் இருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலை எனப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பார்வதியும் அகத்தியரும் சிவனை நோக்கி தவம் செய்த ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குதுங்க. சரி, இந்த வரலாறுலாம் எதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னாங்க, சிவமலை குறவஞ்சி பாடலில் இந்த வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லை, எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு இதில் என்ன அப்படின்னாங்க, இந்த கோவிலில் ஒரு உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு முறை இருக்குங்க. அதாவது யாராவது ஒரு பக்தரோட கனவுல நம்ம சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சு பூஜை செய்யுங்க அப்படின்னு உத்தரவிடுவாராம். அந்த பக்தரும் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு கொண்டு வருவார். நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன்னாடி பூ போட்டு பார்த்து அதை உறுதி செய்வாங்க. பிறகு அந்த பொருளை கடவுளுக்கு முன்னாடி வச்சு பூஜை செஞ்சு மக்கள் பார்வைக்காக இந்த கோவிலுடைய முன் மண்டபத்தில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டிக்குள்ளே வச்சிடுவாங்கங்க. வேறொரு பக்தருடைய கனவுல மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வர வரைக்கும் பழைய பொருளை இந்த உத்தரவு பெட்டியில் நீடிக்குங்க. இது நடக்க போகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் முன்னறிவிப்பாக இந்த பொருள்கள் முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிறது பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கைங்க. சிவன்மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த முருகருடைய பக்தை ஒரு பெண் காசி போயிட்டு நீராடிட்டு வரணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் வசதி இல்லை. அதனால தம் பக்திக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தலத்திற்கே வரவழைத்தார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னாங்க, இந்த கோவிலில் இருக்கிற நவகிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நவகிரகங்கள் எல்லாமே சூரியனை நோக்கி இருக்குங்க. இப்போ மற்ற கோவிலில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு திசையில் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் அனைத்து நவகிரகங்கள் எல்லாமே சூரியனை பார்த்த போல இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் தல விருட்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது தொரட்டி மரம் தல விருட்சம்லாம் இருக்குதுங்க. இந்த சிவன்மலை முருகன் கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதுங்க இந்த கோவில். இதை விட இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னாங்க, இந்த கோவிலில் 1997ஆம் ஆண்டு முதல் இந்த கோயில் நிர்வாகத்தின் கீழே ஆதரவற்ற குழந்தைகளுக்கான ஒரு கருணை இல்லம் ஒன்று இயங்கிட்டு வருதுங்க. இதெல்லாமே இந்த சிவன்மலையினுடைய சிறப்பான